ஹாய் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாம்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து பேரிக்காய் வச்சுருக்கோம். இது மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பழம், அதனால் இது வந்து கம்மியாக சாப்பிடுங்க. அப்படி இருக்கிறவங்க காலையில் நேரமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இரவு வேளையில் வந்து மாம்பழம் சாப்பிட வேண்டாம். அடுத்து வந்து பேரிக்காய் வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பழத்தில் ஒன்று. கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், கிட்டத்தட்ட 25 கீழே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 70க்கு மேலே போகிற பழங்கள் தான் வந்து ரொம்ப டேஞ்சரு. இது வந்து 25 கீழே தான் இருக்கும், அதனால் இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை, இதுவும் வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பச்சை நிலக்கடலை வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாக சேர்த்திக்கிங்க. அடுத்து வந்து சுரக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து சர்க்கரை வியாதிக்கு நல்ல காய் தான், நாட்டுக்காய், அதனால் இது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை ரவை உப்புமா பண்ணியிருக்கு. இது முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து